ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மூவி போயிருந்தோங்க 2 பேரும். காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு நாள் மூவி போயிருந்தேன். அது எப்படியோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. எங்க வீட்டுல வந்து செம்மையா வெளுத்து வாங்கிட்டாங்க என்ன போட்டு. யார் அந்த பையன் அப்படி இப்படின்னு கேட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவங்க முன்னாடி வேற என்ன அடிச்சுட்டாங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்னு இருக்கும்ல. என்னதான் அம்மாவாவே இருந்தாலும் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம லவ் பண்ற பையன் முன்னாடியும் அவங்க அம்மா முன்னாடியும் அடிச்சுட்டாங்கன்னா நம்ம கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி அடிச்ச உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இவங்க கிட்ட நீ தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போயிடு, எனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்கல, அவ்வளவுதான். நீ பாசத்தால நீ என்ன காமிச்சிருக்கலாம். பட் இவங்க வந்து பீட் பண்ணதுனால எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. சோ அதனால நான் வந்து இவங்க கூட வந்துட்டேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு பிசினஸ் வச்சு கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு பியூட்டி சலூன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் ஒரு வீடு வாங்கியிருக்கோம் 50+ lakhs. அது கார் வாங்கியிருக்கோம் 10+ lakhs. முடிஞ்சு வேற எதுவும் தேவையில்லை இதுக்கப்புறம். சரி, நானும் ஒர்க் பண்றேன், இல்லாம போட்டோகிராஃபி பண்ணிருக்கேன். அதுக்கு கேமரா வாங்கினது, இவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தது. ஜுவல்ஸ் வேற தனியா வாங்கி கொடுத்தாங்க. என்கிட்ட ஒரு 35 சவரன் நகை இருக்கு. இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஜுவல்ஸுங்க, காருங்க, வீடுங்க, அப்புறம் ஒரு இடங்க, மொத்தம் 4 விஷயம் வாங்கி கொடுத்திருக்காங்க. வச்சிருக்கீங்கல்ல பிசினஸ்ங்க, அது மறந்துட்டேன். பிசினஸ்ங்க. என்கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்கன்னா நான் யோசிப்பேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஏன்னா இவன் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். இதுவே சப்போஸ் அண்ணனை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்னெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்? சந்தோஷத்தை மிஸ் பண்ணிருப்பேங்க. எனக்கு வந்து நான் இவங்களை விட வசதியா யாரையாவது போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா சந்தோஷம் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அங்க போய் நம்ம அவங்களுடைய இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு 2 பேரும் ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இவ்வளவு பெருசு வாங்கணும்னு கிடையாது. நீங்க ஒரு சின்ன விஷயம் வாங்கினா கூட அதுல வந்து ஒரு thousands of happiness இருக்கும், lakhs and lakhs of happiness இருக்கும். சோ அதை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஈவனா க்ரோ ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதில் ஈகோ கிளாஷஸ் வராது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து கோத்ரூ பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ற ஒரு திங்கிங் எப்பயுமே இருக்கும் 2 பேருக்குமே. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்ட். மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1 lakh தான் இருந்துச்சு மேரேஜ்க்கு. ஸோ அதில் ஒரு 30,000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் மேரேஜ்க்கு. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாமல் வந்தாங்க. 10,000 கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 சவரன் நகை 58,000 நம்ம தான் வந்துச்சு. ஸோ என்னோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் பண்ணோம். அது இல்லாமல் நான் லோன் போட்டு லீஸ்ல இருந்தோம். ஸோ அந்த லீஸ் அமௌண்ட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு வாடகை இல்லாதனால கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களோட ஓன் மணி அண்ட் ஓன் எஃபர்ட் தான். யாரும் சப்போர்ட்டிவ் பெருசு. கோயிங் டுகெதர்ல இருந்து கண்டிப்பா எதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க? நாங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம், கார் வாங்கினதுக்கு அப்புறம், அப்பா இல்ல எனக்கு, அம்மா மட்டும் தான். நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டோம். பட் என்னதான் நான் பேசினாலும் முன்னாடி நல்லா பேச மாட்டாங்கல்ல. எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எங்களை கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா கூப்பிட்டா கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றதுனால எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க. பட் இப்போ வந்து என் பொண்ணு, என் மருமகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு நாங்க லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிருக்கோம். ஓடி போய் கல்யாணம் பண்றது முக்கியம் கிடையாது, அது பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு பைனான்சியலா நம்ம வந்து ஸ்டேபிளா இருக்கணும். கண்டிப்பா. அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்ககிட்ட என்னெல்லாம் இல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க? எதுவுமே இல்லைங்க. கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கோம், கார் வாங்கியிருக்கோம் 10+ lakhs. அவ்வளவுதான் முடிஞ்சு வேற எதுவும் தேவையில்லை இதுக்கப்புறம்.